அவள் தானே எங்கள் புன்னகை. கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சா? ஐயோ, ஏன் சந்தியா அப்படி பயப்படுற எல்லாத்துக்கும்? இவனுக்கு இங்க படுத்திருக்கான். இவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்தான். மூஞ்சி பாரு, என்ன பண்றான் இங்க? ஒருவேளை சி அப்படிப்பட்டவன் இல்லவன். மிருதுலா, ஏன்டி என்னை ஏமாத்துன? உனக்கு என்ன, நீ ஏமாத்திட்டே என்னை விட்டு போயிட்ட. ஆனா ஒன்னும் மறக்க முடியாம துடியா துடிக்கிறது நான் தானடி. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை உன் அக்காவை நான் லவ் பண்ணி இருந்திருக்கணுமா? என் தம்பி அடிக்கடி ஒன்று சொல்லுவான், டே உனக்கு அவனை விட அவ அக்கா தாண்டா சரியா இருப்பா, அவளுக்கும் உனக்கு தான் ஒத்து போகும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆனா மறக்க முடியலடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்ன வச்சிருந்த ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு இடமே இல்லை. ஆனா உன் அக்கா கழுத்துல தாலி கட்டிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாழவே பிடிக்கல தெரியுமா? என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு போயிட்டு இல்ல. உன் குடும்பம் வாழ முடியாம, உன் அக்காவையும் ஏத்துக்க முடியாம என்னால முடியல. ஒருவேளை உன் அக்காவை நான் மனசுல நினைச்சு அவளை நான் ஏத்துக்கிட்டா அவளும் என்னை ஏமாத்திடுவா. எனக்கு இந்த பொண்ணுங்களை நம்பவே பிடிக்கல, பயமா இருக்கு. எல்லாரும் வர்ற மாதிரி வந்து நெஞ்சில குத்துறீங்கடி, முடியல தெரியுமா? ஒரு பொண்ணு இல்லாம பொண்டாட்டியா இருந்து உன் வழி என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதையும் உடனே ஏத்துக்க முடியாதுடா. நான் ஒன்னும் ஜடம் இல்லை. என்ன, எனக்கு உயிரை உணர்வு ஆசை பாச நேசம் எல்லாமே இருக்கு. இப்ப கூட உன்னை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவ என் தங்கச்சிடா, இல்லைன்னு சொல்லல. எனக்கு ஏன் முன்னாடியே நீ என்னென்னலாம் பண்ணிருப்ப. டே, இது வரைக்கும் நீ யாரோங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா என்னைக்கு என் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டியும் அன்னையில இருந்து உன்னை என் புருஷனா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. இதுதான் என் வாழ்க்கை. ஏத்துக்கிறதுக்கு வேணா தாமதமாகலாம், ஆனா உண்மையை யாருனாலையும் மாத்திட முடியாது. மிருதுலா, எங்கடி இருக்க? டேய் வா இப்படி. என்ன விடுடி, ஐயோ என்னால முடியல. என்ன விடு. என் மிருதுலா எனக்கு வேணும். டேய் இங்க வா, லூசு மாதிரி பண்ணாத. இப்படி வா. சட்டையெல்லாம் தண்ணியை கொட்டி வச்சிருக்கான். ஐயோ, எதுக்குடி சட்டையை கலட்டுற? என்னடி தப்பா நடந்துக்க போறியா? ஆமா, இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். டேய் எருமை, சட்டையை கழட்டிக்கல, பூரா தண்ணியா இருக்கு. வெற்றி, எனக்கு வாழவே பிடிக்கல. அந்த சட்டையில தண்ணி இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? முண்டோ, நீ வாடுறத பத்தி அப்புறம் பேசலாம். இப்ப இந்த தண்ணியோட படுத்தினா உடம்பு சரியில்லாம போகும். நீ வெற்றி, படுத்து தொலைடா. ஐயோ என்னால முடியல. ஏன்டி இப்படி பண்ற? என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அந்த மிருதுல. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? எனக்கு இந்த வாழ்க்கையவே பிடிக்கலடி. ஆமா, இந்த உலகத்தை எல்லாரும் வாழ்க்கையை பிடிச்சுதான் வாழ்றாங்க பாரு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தா வாழ்ந்துதான் ஆகணும். அப்படி வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும். நிம்மதியும் இல்லாம, மனசுக்கு பிடிச்சவளும் கூட இல்லாம இந்த வாழ்க்கையை எதுக்கு வாழணும்? மூடிட்டு தூங்குடா புலம்பாம. என்னமோ இவனுக்கு மட்டும்தான் வலிங்கிற மாதிரியே பண்ணுவான். நாங்களாம் அப்படியே சந்தோஷமா கிரிக்கெட் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். மூஞ்சி பாரு, ராடு. நான் எவ்வளோ கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஏமாத்திட்டா. எல்லா கனவுமே போச்சு. பெட்ல வந்து படுத்த அவ்வளவுதான் உனக்கு. வேணும்னா போய் கீழே போய் படுத்துக்கோ, இல்லனா ரோட்ல போய் வெளியே படு. இங்க ஏறி படுத்த அவ்வளவுதான். கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடிமே கண்ணோடவா. அழகே இந்த சோகம் எதற்கு, நான் தாய் அல்லவா. உனக்கென மட்டும்
சொன்னதெல்லாம் உண்மையா? அண்ணி அது வெறும் வாயால பேசிட்டு மட்டும் வந்திருக்க. 2 ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்க வேணா? அண்ணி இருங்க, முதல்ல என்ன பேசுனாங்கங்கறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். டேய் குட்டிமா, அண்ணி டேய் குட்டிமா, அண்ணன் எப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காத என்ன. அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 வார்த்தை கேட்டாங்க. எனக்கு தெரியாம என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. என்னடா குட்டிமா பேசுனாங்க? ஏங்க இப்படி கொஞ்ச நேரம் இருங்க. சொல்லு. நான் உங்ககிட்ட அதை எப்படி சொல்லுவேன்? அரிமா அல்லாம சொல்லணும். அழக்கூடாதுடா. இங்க பாரு குட்டிமா, அல்லாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாரும் எனக்கு என்ன பார்த்து செஞ்சாலும் அது எனக்கு நல்லதா தான் இருக்கும். முக்கியமா நீ நீ எனக்கு என்ன என்ன செஞ்சாலும் சரி அது எப்போதுமே எனக்கு பெஸ்டா தான் இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் எனக்கு அப்படிதான் நீங்க 5 பேருமே. அதே மாதிரிதான் நீ பார்த்த மாப்பிளையும் நீ பார்த்தா அது எனக்கு பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தனோ அதே அளவு பாசத்தை தான் என் புருஷன் மேலேயும் நான் வச்சிருந்தேன். காரணம் நீ எனக்கு எந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்தியோ அதே பாசத்தை நான் அவர்கிட்ட பார்த்தேன். என்னையும் அறியாம அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க 2 பேரோட காதலோட அடையாளம் தான் என் வயித்துல உள்ள குழந்தை. இந்த குழந்தையவே அவங்க தப்பா பேசிட்டாங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொண்ணும் மான மரியாதையோட வாழணும்னு தான் நினைப்பா. அவங்க என்ன கேட்ட கேள்வி என்னால முடியல. என்னால வாயை திறந்து சொல்ல முடியல. என் வயித்துல உள்ள குழந்தை வேற யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஹரி அவ சொல்லிட்டா அது என்ன உண்மையாயிருமா? இங்க பாரு, அவளை இவ்வளவு தூரம் நீ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. விளக்கம் வரணும்னு நீ அடிச்சிருக்கணும். அங்கேயே கோயில்ல விளக்கம் வர இல்லையோ? மெதுவா பேசுடி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அமைதியா இருங்க. தைரியமா அங்க நான் பேசினேன். ஆனா என்னால முடியல. என்னால அந்த வார்த்தையை தாங்க முடியல. முடியல. ஹரிமா இங்க பாரு, ஒண்ணு மட்டும்தான் அண்ணி சொல்லுவேன். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, அது எதையும் காதுல வாங்க கூடாது. என்ன உன் மனசாட்சிக்கு தெரியும், உன் புருஷனுக்கு தெரியும், புரியுதா? அது இன்னைக்கு சொல்லிட்டு ஊரே போய் பரப்பிட்டு தெரியும். அது பேசுறதுல காதுல வாங்கிட்டு அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஹரி உன் நாத்தனார் சொல்லிட்டா அது அப்படி நடந்துருமா? இல்லை நடக்க விட்டுட்டு நாங்கள் அதை வேடிக்கை பார்ப்போமா? உன் நாத்தனார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், புரியுதா? அதை இன்னைக்கு பேசுறது எல்லாத்தையுமே நாளைக்கு அது நடத்தி காட்டுன்னு நீ நினைக்கிறியா? சரி விடு, ஒருவேளை அது நடக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடக்குதே வச்சுப்போம். உன் புருஷன் அதுக்கு சம்மதிப்பாருன்னு நீ நினைக்கிறியா? சம்மதிக்கிறாரோ சம்மதிக்கலையோ, ஆனா நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என் தன்மானத்தை விட்டு கொடுத்து சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். என் புருஷன் என்ன தேடி கண்டிப்பா வருவாரு, என்கிட்டே வந்துருவாருன்னு. இங்க பாரு ஹரி, ஒண்ணுதான், உனக்கு அண்ணியா இல்லாம உன் அம்மாவா இருந்து சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி பந்தாங்கிறது லேசான கயிறு மாதிரி இல்லை, என்ன அத்துட்டு எரிஞ்சிட்டு போகிறதுக்கு, புரியுதா? அதை அவிழ்க்கவே முடியாத கயிறு. சில ஜென்மங்க தான் அதை வந்து தப்பான முறையில் யூஸ் பண்ணி இத்து போக வச்சு அதை வந்து அத்தறிகிறாங்க. ஆனால் நம்ம நினச்சா அது எப்போதுமே இத்து போக விடாமல் கயிறை அப்படியே பத்திரமாவே வச்சுக்கலாம். என்ன அதே மாதிரி தான் நீயும் புருஷனும், புரியுதா? நீங்களே அந்த கயிறை பழசாக்காம இத்து போக விடாமல் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் உன் நாத்தனார் எம்மாத்திர வரும்னு நீ நினைக்கிறேன்? அந்த பொம்பளை என்ன பண்ண முடியும் நீ நினைச்சிட்டு இருக்க? அவ வாழ்க்கையிலேயே சொல்லிட்டு போவா உன்னையும் என் தம்பி பிரிச்சிருவேன்னு சொல்லி. நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியோ? அவ மட்டும் என் கையில கெட்டச்சாங்க, ஏன் சத்தியமா சொல்றேன், என் கையில தான் அவளுக்கு சாவு. அவளா பொம்பளையா? இப்படிலாம் பேச கண்டுதான் வயித்துல ஒரு குழந்தை ஒரு புழு பூச்சி கூட தங்க மாட்டேங்குதே. இங்க பாரு, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, அது பேசுனதும் எனக்கு புரியுது. உன்னோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அதோட பெயினும் அண்ணனுக்கு நல்லாவே புரியுது. என்ன நீ அதை தப்பா நினைக்கவே கூடாது. அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, அது உன் குழந்தை, புரியுதா? உன் காதலோட அடையாளம். அது சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? இதுக்கெல்லாம் உட்காந்து அழுவாங்களா? அழுக கூடாது.
போயிட்டோ பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. சரி, உன் நாத்தனார் சொல்லிட்டாப்ல மட்டும் நீயும் உன் புருஷனும் பிரிஞ்சிருவீங்களா? ஆ, உன் புருஷன் உன்னை விட்டு போவார்னு நீ நம்பியா குட்டிமா? இங்க பாரு, ஒரு உண்மையான காதல் எங்க இருக்கோ அந்த இடத்துல எப்போதுமே பிரிவுங்கிறது இருக்கவே இருக்காது. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல. ஏன்னா காதலுக்கு நடிக்க தெரியாது, அதுக்கு நடிச்சும் பழக்கம் இருக்காது. காரணம் அது காதல். வலிய தாங்க தெரியும், பழகி போன ஒரு விஷயம். அதனால இங்க பாரு ஹரி, கன்சீவா இருக்க டைம்ல, அதாவது குழந்தை வயிற்றுல வளர்ந்துட்டு வர அந்த சமயம், புரியுதா? எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நிம்மதியா இருக்கணும்டாமா. இங்க பாரு, நீ நிம்மதியா இருந்தா மட்டும்தான் உன் வயிற்றுல இருக்க உன் குழந்தையும் நிம்மதியா இருக்கும். நீ கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அது வருத்தப்படும். ஏன்னா அந்த அனுபவத்துல சொல்றேன், உன் அண்ணி கன்சீவா இருக்கும் போது நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு தாய் குழந்தைய வயிற்றுல சுமக்குறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த எப்படி சொல்றது மூமெண்ட், சுகமா இருந்தா குழந்தையும் சுகமா இருக்கும்னு சொல்லுவாங்க, சந்தோஷமா இருந்தா குழந்தையும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்பதான் உனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இப்போதுல இருந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்டாமா, புரியுதா? இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் உன் புருஷன் ஒரு நல்ல பதிலடி கொடுப்பாருன்னு நம்புறோம். என்ன, நீ அதை எதை நினைச்சு நீ கவலைப்படாம நீ பாட்டுல நிம்மதியா இரு, புரியுதா? நம்ம வீட்டுல தானே இருக்க நீ. அடுத்த தடவை எங்கேயாவது போகும்போது நானும் கூடவே வரேன். ஏன்னா என்னையும் கூட்டிட்டு போ. அந்த குந்தாணி நாத்தனாரிய கையில பிடிச்சா தள்ளுபடி குதிரவால தான போட்டுருப்பா. குதிரவால அப்படியே ஒட்ட அறுத்துட்டு வந்துருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க ஆதிராவே? பாசமா இருக்கிறது பாசமா இருக்க தெரியும், பொங்கல் நேரத்துல பொங்கி அட தெரியும். என்னது அருவாமனையில தலைமுடியா இருக்க போறாளா? இவளுக்கு இப்படிதான் பேச தெரியுமா என்ன? இவ பக்கத்துல தூங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் தூங்கணும், இல்லனா நம்மள மொத்தமா பாடியில ஏத்தி விட்டுருவா. புரியுதா? இனிமே எங்கேயும் தனியா போகாத. தனியா போனா அவன் என்ன பெரிய இவளா? என் கையில மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் இருக்கு எனக்கு அப்படி கோவம் வருது. ஆனா எதுமே பண்ண முடியாம இருக்கேன். காரணம் நீங்க இனி வாய் மூடு அடங்கி உடங்கி இருன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு இருக்கிற கோவம் எவ்வளவோ அதை விட எனக்கு பன்மடங்கு இருக்கு. ஏன்னா பேசின வார்த்தை எல்லாத்தையும் நானும் காதுல வாங்க தான் செஞ்சேன். ஒரு அண்ணனா இருந்து என்னாலேயே அதை தாங்க முடியாத போது அதை அங்க நின்று கேட்டுட்டு வந்தவா அவளுக்கு எப்படி இருக்கும்? அது புரியுது அண்ணி, ஓகேவா? நீங்க கோவப்படாதீங்க. இந்த அதாவது இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காசி மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பிகாஸ் அவரோட அக்கா, நம்ம தங்கச்சிக்கு நாத்தனார், ஓகேவா? ஸோ இது நம்ம தேவையில்லாம ரிவெஞ்ச் எடுக்கிறோன்ற பேர்ல நம்ம ஏதாவது பண்ண போய் தங்கச்சி வாழ்க்கைக்கு அது பிரச்சனையா முடிஞ்சிடக்கூடாது. என்ன, காசி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் அமைதியா இருந்து மட்டும்தான் ஆகணும், புரியுதா? இனி அந்த சரிகாவை இவகிட்ட நெருங்க விடாம நம்ம பாத்துக்கலாம். இனி குட்டிமாவை எங்கேயும் தனியா விட போறது கிடையாது. அவ எங்க போகணும்னாலும் நான் அவ கூட போறேன், இல்ல வீட்டுல இருக்கவங்க யாராவது கூட போங்க. அப்புறம் அந்த நாத்தனார் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மறுவீடுன்னு நேற்று 3 பேர் போனாங்களே, என்னாச்சு? ஓ அண்ணா, நான் சொல்ல மறந்துட்டேன். அங்க அந்த பொண்ணு சந்தியாக்கு போனதும் காலில் நல்லா அடிபட்டுருச்சான். அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல சார். சாரா சாரா சோ ஆரம்பிச்சிட்டா சிஐடி வேலையை. ஐயோ செத்தேன் அன்னைக்கு. சொன்னாங்க சொன்னாங்கங்க. அதான் அந்த பொண்ணு காலில் அடிபட்டுருச்சான், நடக்க முடியலன்னு சொல்லி அங்கேயும் ஒரு நாள் ஸ்டே பண்ற மாதிரி அத்தையும் அப்புறம் பாட்டி எல்லாரும் கேட்டாங்களாம். அதனால அங்க தங்கிட்டு இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆமா விக்ரம், அன்னைக்கு நீங்க மறு வீட்டுக்கு போயிட்டு உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க உங்க பொண்டாட்டிய. என்ன அவசரமோ? ஏன் விக்ரம், அங்க மாமியார் வீட்டுல இருக்க முடியலையோ? ஐயோ அண்ணி, அப்படி இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான். ஓ அப்படி அப்படி சொல்லி சமாளிச்சுக்கலாம் அண்ணி. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோயேன், நமக்கு மூளை ஒரு மாதிரி கிறுக்கு தட்டுன மாதிரி வேலை பார்க்குமா. அதுதான் என் பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கு. யார் எதுவும் நினைச்சுக்க வேணாம். தேங்க்யூ. சரி ஹரி, அதை எதையும் நினைக்காதம்மா, புரியுதா? எதையும் நினைக்காம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி. புச்சிமா, இவங்கெல்லாம் எத்தனை பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியல புச்சிமா. அந்த வார்த்தை என்னை கொலையா கொள்ளுது. உங்க மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் வாங்கின பேச்ச பாத்தீங்களா? கோபத்துல கண்ண பின்ன உங்க அக்கா வேற நான் பேசிட்டு வந்துட்டேன். அதனால நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்களா?
நீங்க மட்டும் ஏத்துக்கல அவ்வளவுதான் இந்த புச்சிமா உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. சரிடா குட்டிமா, ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ணன் இருக்கேன் புரியுதா? அண்ணன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இனி நீ எங்க போனாலும் தனியா போக கூடாது. இவ்வளோ பிரச்சனை ஆகியும் நான் எதையும் கண்டுக்காம இருக்கேன்னு மட்டும் தப்பா நினைக்காத. நான் சொன்ன மாதிரி எல்லாமே உன் புருஷனுக்காக மட்டுமே பொறுத்து போயிட்டு இருக்கோம். மற்றபடி இதுல வேற எந்த காரணமும் இல்லை. அழுகக்கூடாது. ம். தாய் வீட்டு பேரோ தாய் மாமன் சீரோ தெக்கத்து பொண்ணுக்கோரு சுத்த சோகமே சீர்கொண்டு வந்தோம் பேர்கட்டு போனோம் சொல்லாம துக்கப்பாடும் சொந்த பந்தமே குத்தந்தான் பார்த்தா ஊரில் சுத்தமில்லையே கோழிக்கு கொஞ்சம் மேல கோபம் வரலையே போல அண்ணன் இந்த ஊரில் இல்லையே. சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன இன்னைக்கு மார்னிங் ஒரு மெயில் அனுப்பணும் தெரியுமா? அதை பற்றி ஒரு சின்ன கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அதை அட்டன் பண்ணிட்டு மதியம் லஞ்சு வெளியவே முடிச்சிருவேன். நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகே? நைட் ஆயிருமா? ஆமாடி, அதுக்கே இப்படி பார்த்துடுற. ஆய் மூடி. சாக்லேட் பல்லெல்லாம் சொத்தையா இருக்கு. அம்மோ, அம்மாவை அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை டைம் அப்பா அப்படி சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்டி பேய் அடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? என்ன இப்போ ஹரி ப்ராப்ளத்தை விடுங்க. ஓகே, இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் விக்ரம்க்கும் அனிதாக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு? நீ மட்டும் எப்படி ஆதிரா? நமக்காக யோசிக்கவே மாட்டேன், மற்றவங்கள பத்தி அதிகமா யோசிக்கிறியா? அது எப்படி? ஏங்க நீங்க லூசா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு என்னமோ விக்ரம்க்கும் அனிதாக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணிட்டே இருக்கு. எப்படி சொல்ற? அனிதா நிறைய டைம் விக்ரம சார்ந்த கூப்பிட்டுருக்கா. இதை நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரில. ஓகேவா? அதாவது அவங்க வந்து கொஞ்சம் பர்சனலாக நெருக்கமாக இருக்கும்போது 2-3 டைம் உள்ளே போயிருக்கேன். அது தப்பு. ஓகே, அது யதார்த்தமாக இதாகிறது தான். ஆனால் நிஜமாவே அனிதாக்கும் விக்ரமுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. புரியுதா? அத்தை நேற்று ஒரு வார்த்தை கேட்டாங்க அனிதாவை பார்த்து. கனிக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாளா? அப்போ கேட்டாங்க, எப்போ இதே மாதிரி எங்களுக்கு ஒரு குட்டி அனிதாவை பெற்று கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போது அவள் ஃபேஸ் மாறினதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் உங்கள் கூட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதும் நோட்டை விட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப யோசிச்சு பதில் சொன்னா விஜய். நான் அதை நல்லாவே நோட் பண்ணேன். என்ன இதே கேள்வியை அத்தை நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு நான் சாஃப்டாக உடனே பதில் சொல்லிட்டேன். அப்போ அவள் ஏன் யோசிக்கணும் சொல்லுங்க? இங்கே பாரு ஆதிரா, நீ குடும்பத்துக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அதிகமாக இன்வால்வ் ஆகாத, புரியுதா? அவங்க உங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் இருக்கும். அதில் போய் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி நம்ம தான் அசிங்கப்படுவோம். புரியுதா? அப்போ நான் அக்கறைப்படுறது தப்புங்கிறீங்களா? என்ன விஜய் சொல்லுங்க. சில டைம் உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலடி. நீ ஃபேமிலிக்காக அக்கறைப்படுறத நான் தப்பு சொல்ல விரும்பல. ஓகேவா? சொல்லப்போனா இது எல்லா பொண்ணுங்களும் பண்ணிட மாட்டாங்க. அதாவது கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு ஃபேமிலியில மருமகளா இருக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் மூத்த மருமகளா இருக்கிற ஒரு பொண்ணால இதை செஞ்சிட முடியாது. அதாவது மேக்சிமம் லேடிஸ் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா நீ நம்ம லைஃப்பை பத்தி யோசிக்கிறே இல்லையோ, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பத்தியும் அதிகமா யோசிக்கிற. அந்த விஷயத்துல எனக்கு பெருமை தான். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது நம்மளோட இயல்பான ஒரு நிலையும் தாண்டி சில பேருக்கு சில பர்சனல் இருக்கும். ஓகேவா? அந்த பர்சனலுக்குள்ள நம்ம உள்ள இறங்கி போகக்கூடாது. அவங்க லைஃப்ல அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் உனக்கு தெரிய வருது அப்படின்னா அப்போ நீ அதில் தலையிட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் சம்மந்தமே இல்லாம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேவா? உன் அக்கறையை நான் தப்பு சொல்லலை, தப்பு சொல்லவும் மாட்டேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி என் குடும்பத்து மேலே அக்கறை வைக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. நீ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு பெஸ்ட்டாக தான் இருப்பேன். ஓகே? எப்போதுமே நான் தான் அந்த மாதிரி கிறுக்கு மாதிரி பேசுவேன். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி சமாதானப்படுத்துவ. ஆனா நீ ஏன் கிறுக்கு மாதிரி பேசுற? சைடு கேப்ல கிறுக்குங்கறீங்க. ஹேய் லூசு, நான் என்ன சொல்றதுனே தெரியல. என்ன சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு. என்ன மேடம் ஃபீலிங்ஸா? அழகா இருக்கடி. காலையிலே வா, பாப்பா இருக்கா. அப்போ நைட்டு கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதே பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. ஆமா, அதுக்குள்ள விடு. ஏய் ஏய் எப்படி தூங்குற பாரு. அடியே ஏய் ஐயோ எவன்டா அது மூஞ்ச பேத்துறவன் மூடிட்டு போங்கடா தூங்க விடாம. ஏய் எந்திரச்சு தரடி.
டேய் என்னடா எதுக்கு மூஞ்சிய குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்க? என்ன ஏய் என்ன பண்ண நீ? என்ன பண்ணனா? நான் என்ன பண்ணேன்? என்ன கோழியில என்கிட்ட 7.5 குட்டி வம்பிழுக்கணும் அப்படித்தானே? ஏய் மூஞ்ச பேத்துருவேன். அன்னைக்கு பெரிய விளையாட பேசுறீங்களடி. என்ன வந்து தொடாத, என் பக்கத்துல படுக்காத அப்படி இப்படின்னு. அப்புறம் எப்படி என் உடம்புல சட்டை இல்ல ஏடி நினைச்சு நைட்டு என்ன பண்ண? என்ன உறப்பு சொல்லு. எப்படி 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 நான் உன்னை என்னமோ பண்ணிட்டேன். அப்புறம் டே மூதேவி, சி சாரி டே முண்டம், நீ நைட்டு வந்து ஏன் வயிறு இருக்கு பத்தியா அங்க தலை வச்சு படுத்திருந்த. சரி பாவமேன்னு சொல்லி தூக்கி அந்த சைடு படுக்க வச்சா, அதுவும் பெட்ல படுக்க வச்ச பத்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். என்னது ஓ வயித்து மேல நான் படுத்து கிடந்தனா? அப்படினா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் உனக்கு. நீ பாரு, நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் நடக்கலன்னா ஓவரா பண்ணாத, புரியுதா? சொல்ல போனா உனக்கு ஏன்டா பக்கத்துல படுக்க வச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. சரியான இம்சடா நீ. இம்சையா? ஏய் என்ன சொல்ற நீ? அப்போ ஏ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதேனே. ஒன்னும் நடக்கல. ஓவரா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மூஞ்ச பேத்துருவேன். காலங்கத்தாலி வம்பிழுத்துக்கிட்டு ஏன்டா காலையிலேயே வம்பிழுக்கிறேங்கிட்ட? எனக்கு வேண்டுதல் நீ வேண்டுதல். ஐயோ முதல்ல இந்த வீட்டை மட்டும் போய் தொலைனம்மா. சாமி முடியல. வரியா நெடி இதெல்லாம் விட்டுட்டு போயிரும் பாத்துக்கோ. ஓ விட்டுட்டு போவியா? நீ தான் தைரியமான ஆளாச்சுல, விட்டுட்டு போ. ஆமா நைட்டு தூங்கும்போது சட்டை போட்டிருந்தேன். அப்புறம் என் சட்டை எங்கடி? நான் தான் வெளியே ஒரு நாய் ரொம்ப குளிர்ல படுத்து கிடந்துச்சா, அதனால உன் சட்டையை கழட்டி அதுக்கு கொடுத்துட்டேன். சரி உன்னால பெருந்தலடி கருமம். முதல்ல இங்க இருந்து போகணும். சோ எங்கடி இருக்கு ரெஸ்ட் ரூம்? அது எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். ஏய் வேணாம். பாரு, பொறுமைங்கிறது ஒரு அளவுக்கு தான். ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ சந்தியாவை வேற மாதிரி பாப்ப. ஓகேவா? காதல் ஒளிக பட. நான் தப்பு பண்ணிட்டேன். குளிர்னாலும் குளிரட்டும், தரையிலே படுத்து தூங்குனேன். உன்னைய கட்டில தள்ளி விடாம விட்டுட்டேன். பாவம் பார்த்து பெட்ல படுக்க வச்ச பத்தியா, அதுவும் என் பக்கத்துல. அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ண தெரியுமா? என்னைய என்ன பண்ண? என்ன வேகம், நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். நீ அப்படிப்பட்டவ இல்ல நினைச்சேன், நீயும் அப்படிப்பட்டவன் தான் போல. எப்படிப்பட்டவன்? ஏய் உங்க பாரு, உன்னே ஒண்ணு சொல்றேன். போதையில கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு விட மாட்டேன்டி. என்ன கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் தோற்றத்துக்கு விருப்பம் வேணும். என்ன நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேவலமானவன் இல்ல. எனக்கு கேவலமா நினைக்கிறத முதல்ல நிறுத்திக்கோ. சரி சீக்கிரம் வந்து தொலை. போதையில கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு விட மாட்டேன்டி. கட்டின பொண்டாட்டியவே இருந்தாலும் தோற்றத்துக்கு விருப்பம் வேணும்டி. ஐயோ நம்ம வேலைக்கு வேற போறதே கிடையாது இப்ப. ஐயோ இந்த கூமுட்டை வேற என்னென்ன செய்ய காத்திருக்கானு. பாவட சாமி கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, வந்திருப்பான். சரி இன்னைக்காவது வேலைக்கு ஓடிடலாம். அக்கா போனதை பார்த்து குளிச்சுட்டு முதல்ல வேலைக்கு போ. எவன்டா அது பாத்ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் கதவை தட்டுறது? யாரு? நான் தாக்கா. இவளா? இப்பதாண்டி பாத்ரூம்ல வந்தேன், குளிச்சிட்டு வரேன். பதில காணாம பாரு. சீ சரியான லூசடி நீ. காலேஜ் கடி போற? ஏய் வேமா வந்து தொலையடி. சீ ஏண்டி வீட்ல வேற பாத்ரூமே இல்லையா? நான் எங்க போனாலும் எனக்கு தொல்லை பண்றதுக்குனே ஆள் வருவீங்களாடி? ஏய் ரொம்ப பண்ணிட்டு இருந்த மூஞ்ச பேத்துருவேன். என்ன இது ஒண்ணு ஓவீர் கிடையாது. நீ எப்ப கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போனியோ அப்பதான் அது அப்பயே இந்த வீட்ல உள்ள எல்லா உரிமையும் உனக்கு போச்சு. மூஞ்ச பேத்துருவேன். அதோட நீ சொல்ல தேவையில்ல. என்ன சீ எப்படிதான் உன் புருஷன் கூட இருக்கறாருன்னே தெரியல. சரினா காட்டேரி கடி கடிக்கிற பாவண்டிய மாமா. ஆமா அவன் பாவம். நீ மூடிக்கு போ. அவனை பத்தி நீ ஒண்ணு பேச தேவையில்ல. படி. என்னமோ இந்த வீட்ல ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கறனால அப்படி சண்டை கட்டிட்டே இருக்க. நான் இந்த வீட்ல இருந்தபோது சண்டை தான் கட்டிட்டு இருக்கீங்க. வீட்ல இல்லனால சண்டை தான் கட்டற. ஏன் பக்கத்து பாத்ரூம்ல போய் குளிக்க வேண்டியதானே? உங்க அந்த குண்டமா குளிச்சிட்டு இருக்கா உள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்காளான்னு தெரியல. டேய் இங்க என்ன பண்ற? ஏய் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தான் கதவை தட்டினேன். ஆனா நீ நான் என் தங்கச்சி சத்தம் போடுறான்னு கதவை திறந்தா. ஐயோ யாராவது பார்த்தா என்ன ஆகிறது? ஐயோ பண்ணி என்ன பண்ண? வயசுக்கு ஏத்தாப்ளே பேசுறது இல்ல. கேள்விப்பட்டனே. அந்த வீட்ல அந்த லாஸ்ட் பையன், அதான் பேர் கூட மாதவன் நினைக்கிறேன். என்னமோ அவனுக்கும் உனக்கும் லவ்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இல்லையே பொய் சொல்லாதடி. என்ன இப்ப ஆமா சொன்னபடி என்னடி பண்ண போற? முதல்ல போய் உன் வாழ்க்கை பாரு.
திமிரு பிடிச்ச. சரி 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 பயப்படாத. நான் வேணா வெளியே போறேன். வெளியெல்லாம் போகாத. வேணாம் வேணாம் வேணாம். நீ பக்கத்து பாத்ரூம்ல என் அக்காவும் தங்கச்சி உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளியே போன அவ்வளவுதான். நான் அந்த பாத்ரூம்ல இருக்கேன்னு என் தங்கச்சிக்கு தெரியும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? ஏய் ஏய் லூஸ். என்னது இது? ஒரு பாத்ரூம்குள்ள குளிக்கலான்னு வந்தா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ராட்சசி குரல் மாதிரி கேக்குது. சண்டையா போடுறா? போடி, ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. போ. எங்களுக்கு போக தெரியும், நீங்க மூடிட்டு போங்க. என்ன நான் மூடிட்டு தாண்டி இருக்கேன். போ. அக்கான் கூட பார்க்க மாட்டேன். இத்து போனவளை. சரி இவனுங்க சண்டை போட்டு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இந்த பாத்ரூம்ல போய் குளிக்கலாம். விரல் இடுக்குல ஓ விரல் கெடுக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கினா பிடிக்கணும். நான் கண்ணு துறக்கையில் ஓ முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடலல போல உன் கால் தொட்டு உரசி கடலுள்ள போறவனா இல்லடி. கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வர நான் இருப்பேனடி. ஐயோ அத்தை, இந்த நேரத்துல டேப்லெட் போடுவாங்கல்ல, ஆதிராக்காவும் மறந்துட்டாங்க. அவங்க இப்போ மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. என்ன பண்ணலாம்? சரி நம்மளே போய் எடுத்து கொடுத்துடலாம். அத்தை பாவம் மேல இருந்து கீழே வந்து ரொம்ப சிரமமாயிரும். நம்ம எடுத்து கொடுத்துடலாம். டைரி சரி இருக்கட்டும். இந்த ரூம்குள்ள யார் வர போறா? அதான் ரூம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க. அவர் வந்தாலும் எடுத்து பார்க்க மாட்டார். ஏன்னா அடுத்தவங்களோட பர்சனல், அதாவது அடுத்தவங்களோடதும் இல்லை, இன்னொருத்தவங்களோட டைரி எடுத்து பார்க்கணுன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். சரி நம்ம வச்சுட்டு போய் அத்தைக்கு முதல்ல டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு இவருக்கு ஏன் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கக்கூடாது? நம்மளை அப்படி இப்படி பேசுகிறாருல, உங்களோட பர்சனல் நான் தலையிடுறேன். அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நம்மளோட டைரியை எடுத்து படிக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி வச்சுட்டு போயிருக்கோமோ இப்படியே இருந்துச்சுன்னா அவர் எடுத்து படிக்கலன்னு அர்த்தம். லைட்டாக ஒரு இன்ச்சு நகர்ந்தாலும் அவர் கண்டிப்பாக பார்த்துருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இது போய் அத்தைக்கு போய் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு வரலாம். ஓகே சார் ஓகே. இருங்க இப்பவே சென்ட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஐயோ இப்படி உடைச்சிட்டனே. சி என்ன கவனத்துல இருக்கேன். ஆமா இந்த காஃபி நாம தானே கேட்டோம். ஐயோ போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. நான் ஃபோன் வருதுன்னு வெளியே போயிட்டேன் போலயே. இப்போ கொட்டி விட்டுட்டேன். சி பாவம், ஏற்கனவே காஃபி கேட்டு கஷ்டப்படுத்திட்டேன். க்ளீன் பண்ண சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். நாமளே க்ளீன் பண்ணலாம். என்ன டைரி மாதிரி இருக்கு? யாரோடது? இந்த ரூம்ல நானும் அவளும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் நமக்கிட்டலாம் டைரி இல்லை. நம்மளோட டைரியும் கிடையாது. நமக்கு டைரி எழுதுகிற பழக்கமும் இல்லை. அப்போ இவளுக்கு இருக்கா? இரு யோசிக்கிறேன். இவ ஒரு தடவை நம்ம ஒரு லவர்ஸ் டே செலிப்ரேஷன் மீட்டிங் போயிருந்தபோது அப்போ இவரை நம்மளை பார்த்தா தானே, பார்த்துட்டு நம்ம சொன்ன கவிதை கூட நோட்ல எழுதுறேன்னு சொன்னவ தானே அது. ஒருவேளை அவளோடதான் இருக்குமோ? ஆமா அவளோடது தான். ஆனா எதுக்கு இவ்வளவு பப்ளிக்கா வச்சுட்டு போனோம்? சரி என்னவோ, நம்மளுக்கு என்ன, நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம். இருந்தாலும் பார்க்கலாமா? சி என் புத்தி எப்படி போகுது? 1000 தான் ஆனாலும் இது அடுத்தவங்களோட டைரி. அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க திங்ஸை தொடுறதே தப்பு. இதில் பர்சனலான டைரி. நமக்கு எதுக்கு புத்தி எப்படி போகுது? நம்ம 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 வேலையை பார்க்கலாம். முதல்ல இது க்ளீன் பண்ணுவோம். யாராவது வந்து வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். கண்ணிக்குட்டி வேற அடிக்கடி ரூமுக்கு வரா. அவளுக்கே ஏதாவது குத்திடுச்சுன்னா அவ்வளோதான். முதல்ல க்ளீன் பண்ண. என்னது இது? எதுக்கு எனக்கு இதை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. அப்படி இந்த டைரிக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஒரு மாதிரி எடுத்து பாருன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அவளோட டைரியா அவளோட பர்மிஷன் இல்லாம டேய் விக்ரம், ஏற்கனவே நீ தப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இதுல டைரி எடுத்து படிச்சுன்னா இன்னும் தப்பாயிடும். வேணாம். ஆனா ஏன் இந்த டைரியை நான் பார்க்கணும்னு என் மனசு படுத்துது. அப்படி இந்த டைரியில என்ன இருக்கு? இருந்தாலும் ஒய்ஃபோட டைரி பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல? ஒய்ஃபா? அவ எப்படி எனக்கு ஒய்ஃபாவா?
அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கால. ஐயோ கடவுளே, ஐயோ முதல்ல என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும். இருந்தாலும் எதுக்கு எதுக்கு இந்த டைரி? சரி, மேலோட்டமா எடுத்து பார்ப்போம். உள்ள தேவையில்லாதது எதாவது இருந்துச்சு அப்படின்னா கம்முன்னு வச்சிடலாம். நம்மளுக்கு எதுக்கு காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் அன்றோ எதனாலே இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவே நாம் நடந்தே கடந்த சாலைகளை உருவிடத்தோன் பரிசுகளால் இடையே தந்த இன்று நானோ கனவாய் எதிரில் நின்றேன். ச இன்று நானோ எங்கே நீயோ எங்கு சொல்ல வார்த்தை இல்லை. நான் நினைச்சது சரியா போச்சு. எடுத்திருக்காரு. ஆனா சார் சாரி சாரி தெரியாம. பரவாயில்ல. அம்மா நீங்க ஃபோன். ஏய் கால் எடுத்து வைக்காதீங்க. ஏய் அனிதா, ஏய் கிளாஸ் உடைஞ்சிருக்கு அனிதா. ஏய் 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 கண்ணோடும் நெஞ்சோடும் உயிரால் உன்னை மூடிக்கொண்டேனே கனவோடும் நினைவோடும் நீங்காமல் உன்னருகில் வாழ்ந்தேனே மதிப்பறிக்கும் மதிமுகமே உன்னொழியலை தன்னில் நான் இருப்பேன் எங்கே நீ சென்றாலும் அங்கே நான் வருவேனே மனசெல்லாம் நீதான் நீதானே சார் நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே கண்மணியே